யாழ் செம்மணியில் மனித புதைகுழி தொடர்ந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளால் அச்சம். யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் வெடித்த போராட்டம். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக வழக்கு. எமது வாய்களை மூட வர வேண்டாம், நாடாளுமன்றில் பொங்கி எழுந்த சஜித். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை எச்சரிக்கும் சரத் வீரசேகர. தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள அரியாலை சிந்துபாத் மயானத்தில் எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் தோற்றுவித்துள்ளது. இந்த மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் நேற்று வியாழக்கிழமை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவது, குறித்த மயானத்தில் நல்லூர் பிரதேச சபையினால் மின்தகன எரியூட்டி அமைப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த மயானத்திற்குள் எரியூட்டி அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினால் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எரியூட்டி அமைப்பதற்காக கிடங்கு வெட்டிய போது மண்டையோடு உட்பட்ட மனித எச்சங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒப்பந்தக்காரர்களால் நல்லூர் பிரதேச சபைக்கு இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் இதனை பார்வையிட்டனர். இந்நிலையில் எலும்புக்கூடுகள் மனித எச்சங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ மனித எச்சங்களாக இருக்கலாம் என சந்தேகித்த ஒப்பந்தக்காரர்கள் தம்மால் தொடர்ந்தும் பணியாற்ற முடியாது என தெரிவித்திருந்தனர். இதையடுத்து அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய பிரதேச சபை செயலாளர் மயான அபிவிருத்தி சபையிடம் இதுகுறித்து தெரிவித்ததுடன் குறித்த ஒப்பந்தத்தின் தொடர்பணிகளை முன்னெடுக்குமாறு கேட்டுள்ளார். இந்த எலும்புக்கூடுகள் எப்படி எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர். வேலைவாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லா பட்டதாரிகளினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை குறித்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாகவும் தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் உட்பட மூவருக்கு எதிராக கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா, கலைப்பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி ஆகியோருக்கு எதிராக குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக 4ஆம் வருட சட்டத்துறை மாணவன் சிவகஜன் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி குருபரன் மனுவை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் திகதி பல்கலைக்கழக துணைவேந்தரால் சட்டத்துறை மாணவன் சிவகஜனுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டது. இந்த வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி ரகுராம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய விதிக்கப்பட்டுள்ளது என்று துணைவேந்தரால் மாணவனுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வகுப்பு தடையை சவாலுக்குட்படுத்தியே சட்டத்துறை மாணவன் சிவகஜனால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தன் மீது பாரதூரமான அவதூறை ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களுக்கு சிவகஜன் சேவை வழங்கினார் என்று ரகுராம் துணைவேந்தரிடம் முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாடு கலைப்பீடாதிபதி ரகுராம் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த மறுநாளே வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க எனக்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான பதில்களை நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா, அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சினைகளுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும். இந்த மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும். பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூரிய சக்தி உற்பத்திக்கேற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின்தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்க வேண்டும். புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளதாக பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார்.
அத்துடன் போராட்ட காலப்பகுதியிலும் அவர் முறையற்ற வகையில் செயற்பட்டதாகவும் அவரை மீண்டும் அமெரிக்காவுக்கு அளிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக அறிவிப்போம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் பிரிவினைவாதத்திற்கு எதிரான கூட்டணியினர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போது அதில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கையின் இறையாண்மைக்கும் சுயாட்சிக்கும் சவால் விடுக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார். நாட்டின் உள்ளக விவகாரங்களில் தலையிட்டுள்ளார். அத்துடன் வியன்னா ஒப்பந்தத்தையும் மீறியுள்ளார். எமது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தின் போது அமெரிக்க தூதுவர் முறையற்ற வகையில் செயற்பட்டார். பிரிவினைவாதிகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார். அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். ஆகவே இவரை மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைத்து விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினோம். பாலினம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமெரிக்காவின் USAID நிறுவனம் பல மில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக அமெரிக்காவின் புதிய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நிதி பெற்றுக் கொண்டவர்களின் விவரங்களை பகிரங்கப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். குறித்த இருவரும் 2012 மற்றும் 2015 ஆண்டுகளுக்கு இடையில் ரத்மலானி மற்றும் தெஹ்வளை பகுதிகளில் உள்ள ஸ்ரீமல்வத்த உயனவில் ₹8 பில்லியனுக்கும் அதிகம் மதிப்புள்ள நிலங்கள் மற்றும் சொத்துக்களை எவ்வாறு கையகப்படுத்தினார்கள் என்பதை வெளியிட தவறியதற்காக இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பணம் எவ்வாறு பெறப்பட்டது என்பதை வெளியிட தவறியதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் குற்றம் செய்துள்ளதாக கூறி சட்டமா அதிபர் இந்த குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக அண்மையில் கைது செய்யப்பட்ட ஜோசித ராஜபக்ஷ கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதற்கிடையில் பிப்ரவரி 11 பண மோசடி வழக்கு தொடர்பாக ஜோசித மற்றும் அவரது பாட்டி டெய்சி பாரிஸ்ட் விக்ரமசிங்கவிற்கு கடுவல மஜிஸ்திரேட் நீதிமன்றம் வெளிநாட்டு பயணத்தடை விதித்திருந்தது. இந்நிலையில் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் கீழ் பண மோசடி வழக்கிலும் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி வைத்திருந்த ₹59 மில்லியன் கூட்டுக்கணக்கு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலும் ஜோசிதவின் பாட்டி சந்தேக நபராக பெயரிடப்பட்டதாகவும் அந்த கணக்கிற்கு அவர் வருமானத்தின் ஆதாரம் குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க தவறிவிட்டதாகவும் இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்படும் என்றும் போலீஸ் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டிருந்தார்.